ஏன் இவன் ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறான்? அன்கித், அன்கித், டைனிங் டேபிளுக்கு வந்துரு. இது என்னது? நான் ஆசை உனக்காக கேக் பண்ணிருக்கேன். முதல் முறையா ட்ரை பண்ணிருக்கேன். டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல. முதல் தடவையா? எல்லா ட்ரையலும் என்ன வச்சுதான் நடத்துவியா? இல்ல, நான் சொல்ல வந்தது நல்ல விஷயமா தான். இட்ஸ் குட், பண்றது நல்லது. நான் சாப்பிட்றேன், எனக்கு கொடு. இவ பண்ணிருக்கிற கேக்ல விஷத்தை கலக்கலையே. வந்துருச்சு, போன் வந்துருச்சு. ரொம்ப முக்கியமான கால். ஆனா நெட்வொர்க் இல்ல. நான் வெளியில போய் பேசிட்டு வந்துடுறேன். வந்ததும் திரும்ப சாப்பிட்றேன் டார்லிங். ஹலோ. டே டார்லிங் பையலே, நான் என்னடா முட்டாளா? எத்தனை தடவை கால் பண்றது? ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? எஸ் மேம். ரமோனா, இப்பெல்லாம் அங்கித்க்கு ஃபோன் வரும்போதெல்லாம் நெட்வொர்க் இல்லைன்னு சொல்லி வெளியே ஓடி போயிடுறான். நீ அவனோட செக்ரட்டரி தானே, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட சொல்ல. இல்ல மேடம், எனக்கு எதுவும் தெரியாது. இங்க பாரு ரமோனா, எனக்கு தெரிஞ்ச நீ அங்கித்த சரியாவே கண்காணிக்கல. சரி, நான் எதுக்காக உனக்கு பணம் தரேன்? நிஜமா மேம், எனக்கு எதுவும் தெரியாது. அங்கித் என் வாயை அடைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். உங்க கூட நடக்க போற விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். பாஷாவை சீட் பண்றவன் உயிரோட இருக்கவே முடியாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, கேத்கி கிட்ட என்னை பத்தி ஏதாவது சொன்னன்னு வையன், அந்த 30 லட்சத்தை நீதான் திருடுனன்னு தாஷா கிட்ட நானே சொல்லிடுவேன். நான் உன் மனைவி கிட்ட உன்னை பத்தி சொல்றேனோ இல்லையோ அன்கித், ஆனா தாஷாவை நான் கொலை பண்ணியே தீருவேன். இந்த கம்பெனில நான் ஜாயின் பண்ணதுக்கு பின்னாடி ஒரே ஒரு லட்சியம்தான் இருக்கு. அந்த நாளை நான் இன்னைக்கும் மறக்கல. அன்னைக்கு இவ எங்க அப்பா கிட்ட இருந்து அவரோட எல்லா பிசினஸையும் பறிச்சிட்டா. நானும் இவ கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிடுவேன். இதெல்லாம் நான் பண்ணும்போது நீ நடுவில் வந்தனா அங்கித், நான் உன் கதையையும் முடிச்சிடுவேன். ஜப்பன், அவளை கொல்லணும், அதுதான் உன் வேலை. இந்த வேலையை நீ எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறியோ அவ்வளோ நல்லது. மைண்டில் நல்லா ஏற்றிக்கோ. என்னோட மனைவி உயிரோட இருக்கக்கூடாது. இந்த வேலைக்காக நான் ஏற்கனவே பாதி பணம் கொடுத்தாச்சு. சொன்ன வேலையை கரெக்டாக முடித்தா மீதி பணத்தையும் கரெக்டாக கொடுத்துருவேன். இந்த வேலையை எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். நாளைக்கு என்னுடைய ஒய்ஃப் சலவை கூடத்துக்கு போகிறா. போதைக்கு அடிமையானவ. போதை கிடைக்கலன்னா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஒரு விஷயத்தை மறந்துடாத, நாளைக்கு என்னோட மனைவி சலவை கூடத்திலிருந்து
உயிரோட திரும்ப வரக்கூடாது. தோடா திரும்பி வந்துட்டாங்க. மாசத்துக்கு ஒரு ரவுண்டாவது இங்க வந்துட்டு தான் போவாங்க. மேடம், இதுக்கு முன்னாடி இந்த இடம் மொத்தமும் தண்ணியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ ஜனங்க இங்கே துணி துவைக்கிறதுக்காக வராங்க. சலவை கூடத்தில் துணி தான் துவைப்பாங்க, ஃபுட்பால் விளையாட மாட்டாங்கல்ல. உன்னோட ஓவர் ஆக்டிங்கை நிறுத்து. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் இங்கே என்னெல்லாம் நடக்கும்? ஓ அதுவா? துணி துவைச்சதுக்கப்புறம் எல்லாரும் துணியை இப்படி காய வைப்பாங்க. மேடம், அதோ அந்த மிஷினை பாருங்க, அதில் தான் துணியை துவைப்பாங்க. வாங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயத்த காட்டுறேன், வாங்க. இந்த பயலுக்கு முதல்ல வேலை வெட்டி கிடையாது, இப்ப கைடு வேற ஆயிட்டான். பெரிய பெரிய ஆளுங்களோட சுத்திட்டு இருக்கான். மேடம், நீங்கள் இப்போ மீட்டிங்காக இங்கே ஏன் வரீங்க? இந்த இடம் இருக்கு, ரொம்ப ஆபத்தானது. மாட்டு நீங்கன்னு வைங்க. மேடம், நீங்களே பாருங்க எல்லாரும் எப்படி பார்க்குறாங்கன்னு. இப்போ நீ எனக்கு கத்து கொடுக்குறியா? குரலை உயர்த்தி என்கிட்ட பேசுவியா? இத பாரு, எனக்கு கோபம் வந்துடும். எனக்கு கோபம் வந்தா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல. நான் எப்படி மறப்பேன் தாஷியா? நீ என் கூட என்னெல்லாம் பண்ணியிருக்க. மேடம், இதோ இந்த இடத்த பார்க்குறீங்கல்ல, இங்கேருந்து இந்த சலவை கூடத்தோட ஃபுல் வியூ உங்களுக்கு கிளியராக தெரியும். வாங்க, வந்து மேலே இருந்து பாருங்க. வாங்க, மெதுவா பாருங்க மேடம். இங்கேருந்து இதோட வியூவை பாருங்களேன். இவ எதுக்காக இன்னும் வரல? வந்துட்டேன் மேம். என்னை எதுக்காக இங்க கூப்பிட்டீங்க? உனக்காக வெயிட் பண்ண எனக்கு ஒன்றும் டைம் இல்லை. ஏன் இவ்வளோ லேட் பண்ண? என் வீட்டுக்காருக்கு தெரியாம நான் இங்க வந்திருக்கேன். அவன் என்னை வெளியே போக விட மாட்டேங்கிறான். என்ன வேலை? சீக்கிரம் சொல்லுங்க. என்ன இது? இந்த துணியை எதுக்காக கொடுக்குறீங்க? தேவையானது துணிக்குள்ளேயே இருக்கு. கன்னா, இதை எதுக்காக கொடுக்குறீங்க? இந்த கன்னால உன் புருஷனை நீ கொல்லணும். கேள்வி கேட்க கூடாது. ஆமா, அவனை கொன்னுடு. என்னால என் புருஷனை கொல்ல முடியாது. அவன் என்னோட ஏடிஎம். என்னுடைய பேர், என்னுடைய ஸ்டேட்டஸ் எல்லாமே அவன் கொடுத்தது தான். அதோட அவன் உன்னோட பார்ட்னர் தானே. அண்டர் வேர்ல்டோட எல்லா வேலையிலையும் உனக்கு ஹெல்ப்பா இருக்கான்ல. அவனையே நீ கொலை பார்க்குற தாஷியா? உன்கிட்ட வேற எந்த வழியும் கிடையாது. இந்த வேலையை நீ செஞ்சுதான் ஆகணும். இல்லைன்னா எப்போல இருந்து நீ எனக்காக வேலை பார்க்குறியோ எல்லா ப்ரூஃபையும் நான் வச்சிருக்கேன்.
உனக்கு போதை பழக்கம் வந்ததுல இருந்து எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. தாஷி தாஷி ப்ளீஸ் ஒன்னே உனக்கு கொடுத்துறேன். ஒரு டோஸ், இல்லைன்னா நான் செத்துருவேன். என்னால ஒழுங்கா மூச்சு விட முடியல, ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேன். ஏதோ பாரு, நான் உன்னை வேண்டி வேண்டி கேட்குறேன். என் உடம்ப பாரு, என் உடம்பு ஃபுல்லா உதறுது. நீயே பாரு, எனக்கு ஒண்ணு கூட ப்ளீஸ், இல்லைன்னா நான் செத்துடுவேன். இத பாரு, என் முன்னாடி இந்த மாதிரி நின்னு பிரயோஜனம் இல்லை. உயிரோட இருக்கிறதுக்காக உனக்கு ட்ரக்ஸ் தேவைன்னா உன்கிட்ட நான் என்னெல்லாம் சொல்றேனோ அந்த வேலையெல்லாம் நீ செஞ்சாகணும். நான் எல்லாத்தையும் பண்றேன். நீ என்ன சொன்னாலும் சரி, அதை நான் பண்ணுவேன். ஆனா கடைசியா நீ கொடுத்துறேன். ஒரே ஒரு டோஸ். ஒரு நிமிஷம் இரு. தேங்க்யூ. சரி, ஆனா யாராவது பார்த்துட்டாங்கன்னா அது என்னோட பிரச்சனை இல்லை. மேம், அவ கை காலெல்லாம் உதறுது. அவ ஒரு நிலையாவே இருக்க மாட்டா. அப்படியே இவ சுட்டு இருந்தாலும் இப்ப இவ நமக்காக வேலை பார்க்கறா. ஒருவேளை துப்பாக்கியை பயன்படுத்தாம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா? அது எப்படி போவா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீ முயற்சி பண்ண மாதிரி இவளும் பண்ணுவாளா? சொல்லு. ராகா, இவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. போப்பா, அங்கிள் கூட போ. சீக்கு மேம், மேம், சீக்கு மேம். உனக்கு என்ன தோணுது? நீ உன்னோட பிரதர் கூட என் வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கிருந்து ஓடி போயிடுவியா? உன்னோட பிரதர் இப்போ என்னுடைய சொத்து. அவன் உயிரோட இருக்கணும்னா நீ எனக்காக வேலை பார்த்து ஆகணும். ஒரு வேலை நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்ய தயாரா இருக்கேன். ஆனா என் தம்பி மட்டும் எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். குட் கேர்ள். மேம், நீங்க சரியா சொன்னீங்க. நீங்க என்ன வேலை சொன்னாலும் அதை செஞ்சுதான் ஆகணும். கேட்டியா கீக்கி? வேலை முடிஞ்சிரும்ல? முடிஞ்சிரும். நான் கொன்னுடுவேன். அங்கித், தாஷ்யா அப்புறம் கீத்கி 3 பேர் உயிருக்கும் ஆபத்து. முதல் வேட்டை யாரு? யாரு வேட்டையாடப்படுவாங்க? பதில் இருக்கா? இந்த கண்ணோட வந்தானா? யாரும் செலவு செய்யற இடத்துக்கு கண்ணோட சும்மா வரமாட்டாங்க. கொலை பண்ண தானே வந்திருக்கணும். ஆமா சார், துணியை காய வைக்க போனேன். பின்னால அவன் கண்ணோட நின்னுட்டு இருந்தான். நான் அப்படியே தள்ள அவன் கீழே விழுந்தா அப்படியே சுட்டுட்டான். நாங்க அவனை பிடிக்க முயற்சி பண்ணோம். ஆனா அவன் அப்படியே ஓடி போயிட்டான். ஆனா சார், அவன் யாரை கொலை பண்ண வந்தான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களை யாராவது இதுக்கு முன்னாடி அவனை பார்த்துருக்கீங்களா? உங்கள யாரையாவது தான் அவன் கொலை பண்ண இங்க வந்திருக்கணும், இல்ல வேற யாராவது. அது இருக்கட்டும், நீங்க அந்த நேரத்துல முன்ன பின்ன தெரியாத ஆளை இந்த இடத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா? அதாவது உங்களுக்கு தெரியாதவன் வந்திருந்தாங்க. ஒரு டீப் டாப்பா ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. 2 பொம்பளைங்களோட ஒரு லேடி வந்திருந்துச்சு. அது மஞ்சள் கலர் சாரி போட்டு மூஞ்சி மூடி இருந்தது. முகம் மூடி இருந்ததுனால முகத்தை பார்க்கல சார். மொத்தம் 4 பேர் சார். சார், இங்க பிரச்சனை நடக்கும்போது ஒரு லேடி கையில கன் இருக்கிறத ஒரு ஆள் பார்த்துருக்காங்க சார். என்ன? கன்னோட இன்னொரு லேடியா?
என்னடா அது? கையில கன் எடுத்துக்கிட்டு ஒரு லேடி வரா, இன்னொரு கன் எடுத்துக்கிட்டு இன்னொரு ஆளும் வரா. சில பேர் இங்க மீட் பண்றதுக்கு வராங்க. அப்படிங்க என்னதான் நடக்குது? அது இந்த விகான் தான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரான். இந்த விஹான் யாரு? விகான் இங்க பக்கத்துல தான் இருந்துகிட்டு இருந்தான். இப்ப எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியல சார். சரி, எத்தனை பேர் இங்க வந்தாங்களோ அவங்க எல்லாரையும் ஸ்கெட்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மஞ்ச புடவை கட்டின லேடி யாருங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். நான் அங்கித்தை கொலை பண்ணுவேன், ஆனா கேக்கியே கொல்ல மாட்டேன். தாஷியாவை மாறுவேன். பெருசா பேர் வச்சுக்கிறாங்க, கான்ட்ராக்ட் கில்லர்னு. பொண்டாட்டியா கொலை பண்ண சொன்னா அது பண்ண தரல. கேட்கி, இவ கேட்கி தானே? ஆஷா, இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? எல்லா சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்லேயும் இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அனுப்பியாச்சு. சில குரூப்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணியாச்சு. கண்டிப்பாக யாருக்காச்சும் இவங்களை தெரிஞ்சிருக்கும். சார், ஒரு லீடு கிடைச்சா கூட போதும். தேங்க்யூ சார். சார், தாஷாவோட ஃபோன் ரெக்கார்டை செக் பண்ணேன். கான்டாக்ட்ஸ் டீடைல்ஸும் நான் எடுத்துட்டேன். ஆனா எங்கேயும் எந்த பிரச்சனையும் தெரியல. சார், சார், ஃபேஸ்புக்கில் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. சிலருக்கு 2 ஸ்கெட்சையும் தெரிஞ்சிருக்கு. இந்த பையனோட பேரு விகான் ஜெயாஸ், அந்த பொண்ணு பேரு இஷானி. சார், தெரிஞ்சிடுச்சு. எந்த ஆளு சலவை கூடத்துக்கு கன்னோட போனானோ அவன் பேரு ஜப்பர், ஒரு கான்ட்ராக்ட் கில்லர். நீங்க என்ன சார் சொல்றீங்க? தாஷியா மேடத்தை கொலை பண்ணிட்டாங்களா? இது எப்படி நடந்தது? மேடம் யாரு கொலை பண்ணாங்க? ரொம்ப அழகா நடிக்கிற விகான், உண்மையிலே நடிப்பு ரொம்ப அருமையா இருக்கு. உன்னோட பாஸ் தாஷியா மேடத்தையும் இஷானையும் லாண்ட்ரி பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். எல்லா மாசமும் இன்னைக்கும் போயிருக்க.
ஆனா இன்னைக்கு அந்த இடத்துல யாரோ கன்னால ஷூட் பண்ணிருக்காங்க. சார், தாஷியா மேடம் என்னோட பாஸ். ஒவ்வொரு மாசமும் சலவை கூடத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் அவங்கள கூட்டிட்டு போய் தான் ஆகணும். அன்னைக்கு கன் ஷாட் கேட்டுச்சு. ஆனா அது யார் எதுக்கு சுட்டாங்கன்னு தெரியல. நீங்க எல்லாரும் யாரை மீட் பண்ண போனீங்க? யார் அவங்க? அதோட யாரோ மஞ்சள் புடவெல்லாம் கட்டிட்டு வந்தாங்களாமே, தாஷா மேடத்தை மீட் பண்ண? அதை பத்தி தெரியாது சார். தாஷியா மேடம் யாரையோ மீட் பண்ண வந்தாங்க. மீட் பண்ணாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்க குண்டு சத்தம் கேட்டதும் நாங்க அங்கிருந்து ஓடிட்டோம். நீங்க அங்கிருந்து ஓடி போயிருக்கீங்கன்னா தயா வியான் எதுவுமே பண்ணல, அப்படித்தானே? சார். சார், இவ எதுவும் பண்ணலன்னா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சாகணும். சரி, இவங்க 2 பேரும் தனியா என்ன பேசிக்கிறாங்க? நீ தான் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறியே. ஸோ இப்போ உன்னை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை பாரு, உன்னை பிடிச்சிருக்கோன்னா உன்னை சும்மாவே விட்டுட்டு எங்களோட உழைப்பை வீணடிக்க கூடாது இல்லையா? என்ன? சரிங்க சார், அப்படியே பண்ணிடலாம். எவ்வளோ கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறான். ஆனால் அங்கே இஷானி எல்லாத்தையும் சொல்ல தயாராக இருக்கா. அவள் எல்லா உண்மையும் சொல்லிட்டானா அங்கே அபிஜித்தை அவளை விட்டுற சொல்லிடுறேன். பட் இவனை எப்படி கவனிக்கிறதுன்னு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். சார், சார், இஷானி உங்ககிட்ட என்ன சொன்னா? என்ன சொன்னா உங்ககிட்ட? தாரிக் ஏதாச்சும் ஒன்று சொல்லியிருப்பாளே, நீ ஏதாச்சும் கேட்டிருப்பல? சார், அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது. என்னை தள்ளி நிக்க சொன்னாங்க. எதுவும் கேட்கலையா? வா அபிஜித், இவ கிட்ட கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்? வியானி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்றதா சொல்லிட்டான். எப்படியும் போய் தான் சொல்ல போறா. அதனால சார் இவளை கஸ்டடியில எடுக்க சொல்லிட்டார். இவளை உள்ள சொல்லலாமா வேணாமான்னு. சார், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். விஹானுக்கு எல்லாமே தெரியும் சார். தாஷியா தான் அங்கித கொலை பண்ண கேத்கி கிட்ட கன்னு கொடுத்து அனுப்பிச்சிருந்தா சார். சார், அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனா ஓஹோ, அப்படியா? அந்த எல்லோ சாரி காட்டின பொம்பளை பேர் தான் கீர்த்தியா? குட், நம்ம வேலை முடிஞ்சது. முடிச்சிருங்க இவ்வளோ. என்ன இது? அங்க கன் ஷாட் கேட்டது. நீங்க யார சுட்டீங்க? அதாவது விஹான், சில நேரங்கள்ல சிலரை போட்டு தள்ள வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? இதை செய்யக்கூடாதுதான், ஆனா வேற வழி இல்லையே, செஞ்சுத்தானே ஆகணும். சார், உண்மையை சொல்லிடுமான்னு பல முறை கேட்டேன். சொல்லாததால அவளை சுட வேண்டியதாயிடுச்சு. ஆனா சாகறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருக்கா. இந்த விஹான் தான் கீர்த்தி கூட சேர்ந்து தாஷாவை கொலை பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு தான் அந்த கீர்த்தியவே பார்க்குறேன். தாஷியா தன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் அங்கீத்தை கொலை பண்ணுறதுக்கு கீர்த்தியை பயன்படுத்தினான். நான் ஜஸ்ட் அவங்கள சந்திக்க வச்சிருக்கேன். அதோட நான் எப்பவுமே தாஷியாக்காக வேலை பார்ப்பேன். நான் தாஷியாவை கொலை பண்ண பார்த்தேன், ஆனால் பண்ணலை. இஷானி பொய் சொல்லியிருக்கா. பொய்களை மறைக்க முடியாது. இஷானி சார், இவ உயிரோட இருக்கா? இஷானியும் உயிரோட தான் இருக்கா, நீயும் உயிரோட தான் இருக்க. இப்ப சொல்லு, சலவை பண்ற இடத்துல உங்க 2 பேரை தவிர்த்து இவங்க 2 பேரும் இருந்தாங்க இல்லையா? யார் இந்த 2 பேரும்? இந்த இஷானி யாரு? சார், இவ ரமூனா, அங்கீத்தோட செக்ரட்டரி. அப்புறம் இவன் யாருன்னு தெரியாது. 2 பேரையும் கூட்டிட்டு போங்க. வாங்க. வா.
இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சந்திச்சாகணுமே. அங்கித் அப்புறம் கீக்கிய, அப்புறம் இந்த ரமோனா அண்ட் சப்பன், இவங்க 2 பேரும் இவங்க கூட தான் சேர்ந்துருக்காங்க. உள்ள இருந்து சொல்றது யாரு? ஆனா யாரையுமே காணும். அப்புறம் எங்க இருந்தா சொல்றாங்க? இது அலாம் போல இருக்கு. ஷாக்கர் அலாம். முதல்ல இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும். இந்த அங்கித்தும் கீர்த்தியும் எங்க ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல. யாரது? கைய தூக்கு. கைய தூக்குன்னு சொன்ன. அபிஜித். தயா. மை காட், என்ன இது? இந்த 24 ஹவர்ஸ்ல என்ன நடந்துச்சுன்றத பார்த்துடலாம். அட, இந்த பொண்ணு யாரு? இந்த விக்கும் ட்ரெஸ் தான் பாத்ரூம்ல இருந்துச்சு. பாஸ் பண்ணு. சார், முடி அண்ட் ட்ரெஸ் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா அதே ஹீல்ஸ் தான் காலில் இருக்கு. அப்போ உள்ள போன பொண்ணு தான் வெளியில வந்திருக்கா. சரி, விக்கி ட்ரெஸ் எதுக்காக சேஞ்ச் பண்ணா? இந்த பொண்ணோட ஹைட் இருக்கு, அது வெளியே இருக்கிற அந்த லேம்ப் போஸ்ட் அளவுக்குள்ள இருக்கு. அதாவது ஹைட்டு 5.6 5.7 கிட்ட இருக்கலாம். ஃபார்வர்ட் போ. இவ்வளவு பார்த்தா கீர்த்தி மாதிரி தான் இருக்கு. வேஷத்தை மாத்திட்டு தான் இங்க இருந்து போயிருக்கா. சமனோட ஃபுட்டேஜ் தான் இதில் தெரியல. அப்படின்னா அந்த மொட்டை மண்டையை பின் வழியாக தான் இறங்கி வந்திருப்பான்னு நினைக்கிறேன். கீர்த்தி சந்தர்ப்பத்தை பார்த்து இவன் கதையும் முடிச்சுட்டா. அப்புறம் மாறு வேஷத்தில் இங்கேருந்து வெளியே போயிருக்கணும். சார் கேத்கி. சார் கேத்கி இப்போதான் வரா. அப்போ அந்த விக்கு போட்ட பொண்ணு யாரு? இவ பேக்ல எதையும் எடுத்துட்டு போறாளே, அதுவும் அவசரமா? அங்கித்தோ வந்துட்டு இருக்கான். விக்கோட போனவதான் கொலை பண்ணிருக்கணும். ஒருவேளை இப்படி இருக்கலாம். சாண்டலும் விக்கும் யாராவது ஒரு ஆம்பளை போட்டுட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம். பார்க்க வேணா லேடி மாதிரி தான் இருக்கு, ஆனா ஆம்பளையாவும் இருக்கலாம். இதுவாகவும் இருக்கலாம். எல்லாம் கண்டுபிடிப்போம். ஒரு வேலை பண்ணு. அதாவது அங்கித், கீர்த்தி இவங்க 2 பேரோட செல்போனையும் ட்ரேஸ் பண்ணிப்பாரு.
எங்க இருக்காங்கன்னு பாத்துரு. சார், இதுதான் அந்த இடம். கீர்த்தியோட ஃபோன் இங்க தான் கடைசியா ஆன்ல இருந்துச்சு. என் பணத்தோடய ஓட பாக்குறியா? என்னோட பணம். நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல? சப்பன் கையில இருந்து நீ தப்பிச்சிட்ட. ஆனா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது. சொல்ல போனா நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன் இன்சூரன்ஸ் பணம் 10 கோடி எனக்கு தான். கடைசியில மொட்டையனையே போட்டு தள்ளிட்டீங்க. மொட்டையன் கதை முடிஞ்சது. சாகும்போது வாய் திறந்திருந்தது. அவனுக்கே தெரியாத பாவம் அவனோட வாய்க்குள்ள எத்தனை கொசு போயிருக்குன்னு. அவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? அவங்களும் கிட்டத்தட்ட உங்களை போலதான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி விக்கு, அதே மாதிரி கண்ணாடி, இதே மாதிரி ட்ரெஸ், அப்புறம் இதே மாதிரி சாண்டல். அவ யாரா இருந்தாலும் அப்படியே உங்களை மாதிரியே இருந்திருக்காங்க. அவங்க தான் மொட்டையனை கொலை பண்ணிருக்காங்க. சார், இத பண்ணது லேடின்னு தெரியுது இல்ல? அப்புறம் எதுக்கு எங்களை பிடிச்சிங்க? அது ஒரு பையனா கூட இருக்கலாம். பொம்பளை வேஷம் போட்டு பண்ணிருக்கலாம் இல்லையா சார்? அந்த லேடி கிடைச்சிட்டா. இந்த பொண்ணு தான் அந்த அங்கீத் கீர்த்தி வீட்டுல இருந்து வெளியே வந்த பொண்ணை பார்த்திருக்கா. வா இங்க வா. இவங்கள யாருன்னு சொல்லு. முதல்ல உன்னோட முகத்தை காட்டு. கிட்ட போய் பாரு. சீக்கிரம் ஆகட்டும். அடுத்தது இதுல யாருமே இல்லையா? உனக்கு என்ன ஆச்சு? நீ பார்த்ததா என்கிட்ட சொன்னல. அப்புறம் என்ன? போய் பாரு, ஒழுங்கா போய் பாரு. நானா? உனக்கு என்ன மூளை குழம்பி இருக்கா? என்ன என்ன இதெல்லாம்? ஷூ போட்டிருக்கா? இவ ஒன்னும் காய்கறி விக்கிறவளா இல்ல. சிறுவ காய்கறி விக்கிறவளா இல்ல. ஏய் 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 நில்லு. ஏய் 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 சொல்றல. ஏய் ஏய் நில்லுமா, நில்லு. சார், இந்த மாதிரி வேஷத்தெல்லாம் என்ன போட சொல்லாதீங்க. நான் என்ன பார்க்க அப்படியா இருக்கேன்? ரெடி சாருக்கு ஒழுங்கா புடவை கூட கட்ட தெரியல. இங்க பாருங்க, எல்லாமே தெரியுது. உள்ள மாட்டி இருப்பேன். யோ, உன்னோட ஓவர் ஆக்டிங்கால தான் மாட்டிக்கிட்ட. உன்னை யார் ஷூ போட்டு வர சொன்னா? சரி, எல்லாத்தையும் மாத்திட்டு வா. உன்னை எதுக்கு கை காட்டினா? உன்னை எதுக்கு காட்டினா? சார், அந்த காய்கறிக்காரி பொய் சொல்றா. நான் அந்த மொட்டையனை கொலை பண்ணல. நீதானே அங்கித்தோட செக்ரட்டரி? ஆமா.
அங்கித் ஃபோன் பண்றப்பெல்லாம் அது எல்லாத்தையும் நீ கேட்டுருவ. சப்பன் அங்கித்துக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. ஆ, அவ என்ன சொன்னா? அங்கித் அந்த சப்பன் கிட்ட சொன்னா என் வைஃபை கொலை பண்ணிடுன்னு. சார் இவ சொல்றதெல்லாம் சுத்த போய். அப்படியா? நீயும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா பண்ணியிருக்க. போய் கீர்த்தியை மீட் பண்ண. சார் கீர்த்தி தான் என்கிட்ட சொன்னா அங்கித்தை கொலை பண்றதுக்கு தாஷா தான் கண்ணு கொடுத்தாலாம். சார் இவ போய் சொல்றா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இதை நீ அங்கித் கிட்ட சொல்லிட்ட தாஷா உன்னை கொலை பண்ண போறான்னு. ஆமா, அதுக்கு அந்த அங்கித் தாஷாவை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னா. சார் இவ இருக்கல்ல, நீ செக்ரட்டரி இல்ல விஷ பாம்பு. உன்னை பத்தி முதலியே தெரிஞ்சிருந்தா வேலையை விட்டு தூக்கி இருப்பேன். சார் நான் சொல்றத கேளுங்க சார். சார் சார் கேத்கி தான் அவளை கொன்னது. அப்புறம் கொன்னுட்டு அங்கிருந்து ஓடி போயிருக்கா. இல்ல சார் இவன் போய் சொல்றான். நான் எங்கேயும் ஓடி போகல. தாஷா கீழே விழறத நான் பார்த்தேன். அங்கித் தான் கொலை பண்ணிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆனா அங்கித் அங்க இல்லவே இல்லையே. ஆனா சார் நான் ஒரு மூலையில இவன் ஒளிஞ்சிட்டு இருக்கத நான் பார்த்தேன். என்னது? ஆமா சார், இவன் தாஷாவை கொன்னு இருக்கணும். அப்பதானே இவன் லீடர் ஆயிடுவான். ஏய், நீ 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 எதுக்காக போய் சொல்ற? உனக்கு உன் புருஷன் கூட சண்டை இருந்தா என்னை எதுக்கு மாட்டி விடுற? சார் சார் இவ போய் சொல்றா, என்னை மாட்டி விடுறா. சார் எனக்கு தெரிஞ்சு கொலை இவ தான் பண்ணிருக்கணும். இவ தான் பண்ணிருக்கணும். பைத்தியமாடா நீ? சார் அவன் உளறான். அப்புறம் ஆம்பளைங்கள ஒருபோதும் நம்பவே கூடாது சார். மாட்டிக்கிட்டாங்கன்னா வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. ஒரு அப்பாவி பொண்ண குறை சொல்றியோ, உனக்கு வெக்கமா இல்ல? போதும், நிறுத்துங்க எல்லாத்தையும். எல்லோரோட ஹைட்டையும் மெஷர் பண்ணுங்க. Fight in. 5-5. 5-8. 5-6.5. இஷானி தான் கொலை பண்ணிருக்கா. தாஷியா மேம நான் தான் கொலை பண்ணேன்னு கீர்த்திக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சா. அவ என்கிட்ட சொன்னது, நான் அந்த மொட்டைய கொலை பண்ணிட்டா உங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொன்னா. ஆமா சார், நானும் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கொலை பண்ற மாதிரி ஆயிடுச்சு சார். அது இருக்கட்டும். தாஷியா? சார் தாஷியா என் பிரதரை கிட்னாப் பண்ணியிருந்தா. அதனால என்கிட்ட வேற எந்த வழியும் இல்ல. என் தம்பி எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் தாஷியாவை கொலை பண்ணேன். இப்ப பாத்தியா, இப்போ உன் தம்பியோட முழு பொறுப்பு அவனை வளர்க்கறது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆனா நீ தண்டனையை அனுபவிச்சு ஆகணும். ஏன்னா நீ அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்க.